ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் மூலிமா ரெஃபர் பண்ணால் எவ்வளோ இன்கம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கான வீடியோ தான் இது. சரி, நீங்கள் ஒரு ஐடி போட்டு வரீங்க ஓகேங்களா. ஒரு ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேக்கேஜ் மளிகை பொருள் கிட்டோ, நாப்கின் கிட்டோ, ட்ரெஸ்ஸஸ் கிட்டோ, ட்ராலி பேக் கிட்டு, வாட்டெவர் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு 100% நீங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. அதை ஒரு ஐடி போட்டதாக அர்த்தம். ஓகேங்களா. நீங்கள் ஒரு கடை ஷாப்பில் வந்து ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ லெஃப்ட்டில் 2 பேர் வராங்க, ரைட்டில் 2 பேர் வராங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 பேர் போதும். இது வந்து பைனரி கான்செப்ட், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு பேர் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் ரைட்லேயும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் கொண்டு போகிறீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. இந்த க்ராசரி கிட்டும் 60 PV தான். இதில் எப்படி இன்கம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிவி வச்சு தராங்க. ஓகேங்களா. அதாவது க்ராசரி கிட்டு 60 PV, நாப்கின் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணால் 60 PV, அண்ட் மிக்ஸி கிட் 60 PV, கார்மெண்ட்ஸ் கிட் 60 PV, இந்த மாதிரி 12 வகையான 12 டைப்ஸ் ஆஃப் கிட்ஸ் இருக்குது. எல்லாமே 60 PVயில் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இவங்க வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் எடுத்து, அதாவது அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 60 PVயில் வராங்க. இவங்க வந்து க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 60 PVயில் வராங்க. ஓகேங்களா. இந்த 60 PV பேர் மேட்ச் ஆகிறது. அப்போது 2 60 பேர் மேட்ச் ஆனாது 60. ஓகேங்களா. ஒரு PVக்கு 10 ரூபா அப்படின்னா 60 PVக்கு 600 ரூபா. ஓகேங்களா. 60 PV பேர் மேட்ச் ஆகி தான் 600 ரூபா. ஓகேங்களா. இப்போ 60 PV பேர் மேட்ச் ஆகி ஒரு PVக்கு 10 ரூபான்னா 60 PVக்கு 600 ரூபா. ஒரு வீக் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. வீக் நம்பர் 2 இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ இங்கே நீங்கள் வேலையே செய்யலை, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் 2 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க மூலிமா ரெஃபர் நடக்குது. ஓகேங்களா. பிஸ்னஸ் நடக்குது. அப்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்க, 60 PVயில் வருவாங்க. இவங்களும் 60 PVயில் வருவாங்க. இவங்களும் 60 PV, இவங்களும் 60 PV. இப்போ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 60 120 PV பேர் மேட்ச் ஆகிருக்கு, பிஸ்னஸ் நடந்திருக்கு. ரைட்லேயும் வந்து 120 PV. இப்போ 120 PV பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு PVக்கு 10 ரூபான்னா 120 PVக்கு 1200 ரூபா. வீக் நம்பர் 3 இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்த்து ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 பேர் வருவாங்க. ரைட்டில் 4 பேர் வருவாங்க. ஒருத்தர் 60 PVயில் வராங்க அப்படின்னா 4 பேருக்கு 240 PV. அப்போது 240 PV பேர் மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து 2400 ரூபாயா இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா. வீக் நம்பர் 4ல் வந்து லெஃப்ட்டில் 8 பேர், ரைட்டில் 8 பேர் வந்திருப்பாங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 4800 ரூபாயா கிடச்சிருக்கும். வீக் நம்பர் 5 லெஃப்ட்டில் 16 பேர், ரைட்டில் 16 பேர் வந்திருப்பாங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 9600 ரூபா. வீக் நம்பர் 6 லெஃப்ட்டில் 32 பேர், ரைட்டில் 32 பேர் வந்திருப்பாங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 19200 ரூபா. வீக் நம்பர் 7 லெஃப்ட்டில் 64 பேர், ரைட்டில் 64 பேர் வந்திருப்பாங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 38400 ரூபா. வீக் நம்பர் 8 லெஃப்ட்டில் 128 பேர் வந்திருப்பாங்க, ரைட்டில் 128 பேர் வந்திருப்பாங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 76800 ரூபாயா இருக்கும். ஆனால் 76800 ரூபாயா தரமாட்டாங்க, 60000 ரூபாயை தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஐடிக்கு 1 வீக்கில் 60000 வரை தான் சீலிங் அமௌண்ட்டு. ஓகேங்களா. அப்போது ஒரு 2 மாதத்தில் நீங்கள் 1,36,200 ரூபாயை நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்குமே நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து 100% வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. உங்களுக்கு கீழே வர்றவங்க ஒருத்தருக்குமே வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்ச ஷாப்பை ரெஃபர் பண்ணுறது மூலிமா, ஆப்பை ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்கம் தராங்க. ஓகேங்களா. இந்த 7th வீக் 8th வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th வீக் 38,400 ரூபாய் கிடச்சிருக்கும் இன்கம். 8வது வாரம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் இன்கம் கிடச்சிருக்கும். இதில் எப்படின்னா ஒவ்வொருத்தருமே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு பொருளை வாங்குறது மூலிமா கம்பெனிக்கு லாபம் கிடச்சிருக்கும். அந்த லாபத்தில் ஒரு கமிஷன் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து யாருக்குமே வந்து இதில் வந்து லாஸ் கிடையாது. ஸோ சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பராக எடுத்து பண்ணுங்கள். தேங்க்யூ.